பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டு. நாம கனவு காண்ற வளர்ச்சியது பிச்சைக்காரனை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும். ரெண்டுக்கு எங்க இருக்குது? நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்கு போராடிய பகத்சிங் சொல்றான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்றான். விடுதலை பெற்று அவன் இறந்து விடுதலை வந்துச்சு. விடுதலை அடைஞ்சு 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 100 ஆண்டத்தோட நெருங்கி கொண்டிருக்கோம். ஆனாலும் இந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே ஒவ்வொரு தமிழ்நாட்டில் மட்டும் பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வாணையத்தில் மட்டும் தேர்வு எழுதி வேலைக்காக காத்திருக்க இளைஞர்கள் 70 லட்சம் பேர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை 4000 கொடுக்கும், 2000, 3000 கொடுக்கும். பைத்தியக்காரா அந்த காசை வச்சு அவனுக்கு நிலையான வருவாய் கிடைக்கிறதுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை சிந்திக்கிற தலைவர்களை நாம் தேர்வு செய்வதில்லை. நம்மை இலவசங்களையும் வெற்று அறிவிப்புகளை கொடுத்து ஏமாற்றுகிற ஆட்சியாளர்களை தொடர்ந்து தேர்வு செய்வோம். அதான் பிரச்சனை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க வேண்டும்? நம்ம இந்த நாட்டை எப்படி கட்டமைக்கிறது? சிறந்த நாடா கல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். கல்வியிலிருந்து தான் சமூக ஒழுக்கம், சமூக மேம்பாடு எல்லாம் கட்டமைக்கப்பட வேண்டியது கல்வியிலிருந்து தான். ஆனால் இங்கே கல்வி மிகப்பெரிய வியாபார பொருளாக, லாபம் உதிக்கும் சந்தையாக மாறிவிட்டதால் பெரும் பொருள் செலவை நாட்டு மக்களுக்கு, பெற்ற பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது பெரிய சுமையாக இருக்கிறது. அடுத்தது மருத்துவத்திற்கு செலவு செய்வது பெரிய சுமையாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான கட்டணங்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவங்கள் அதிக லாபம் குவிக்கிற தொழிற்சாலையாக மாறிவிட்டதால் சேவை என்பது செத்து போய்விடுகிறது. அதனால பெரிய பொருள் செலவு. எது சேவை? கல்வி. தன் நாட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பது, அறிவை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு நல்ல குடிநீரை கொடுப்பது சேவை. தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டியது சேவை. அது அரசின் பொறுப்பு. பயணிக்க நல்ல பாதையில் நல்ல போக்குவரத்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, சேவை. ஆனால் இது எல்லாம் தனியாருடைய லாபத்தை ஒதுக்கியாச்சு. கல்வி தனியாரிடம், மருத்துவம் தனியாரிடம், போக்குவரத்து தனியாரிடம், மருத்துவமனை எல்லாம், தண்ணீர் விநியோகம் தனியார், அப்போலோ, கிண்லே, மினரல் என்று அக்கோஃபனா இந்த முதலாளிகள், மின் உற்பத்தி தனியாரிடம் இருந்து இவர்கள் வாங்கி நமக்கு கொடுப்பார்கள். எல்லாம் தனியார் முதலாளிகிட்ட இருக்கு. அரசுகிட்ட என்ன இருக்கு? டாஸ்மார்க் மட்டும் இருக்கு. சாராய கடை மட்டும் அரசு. எப்படிப்பட்ட அரசை கட்டமைக்கணும்? மக்களை குடிக்க வச்சு கொல்லுகிற அரசை, நாட்டை சீர்கெடுக்கிற அரசை, அப்படிப்பட்ட தலைமையை நம்ம தேர்வு செய்யணும். ஒரு தடவை இருந்தவில்லை, தொடர்ந்து பலமுறை தேர்வு செய்து கொண்டேன். ஆனா எல்லாருமே சொல்றாங்க சரியில்லை, ஆட்சி சரியில்லை, இதை மாற்றணும். இப்ப யாரும் அவனுக்கு வாக்கு செலுத்துறது? எல்லா இடங்களிலும் பிரச்சனை. என் முன்னாடி நிற்கிற என் சொந்தங்கள் இல்லை, என் பேச்சை கேட்கிற யாராவது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லுங்க. இந்த நாட்டில் வாழ்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல முடியுமா? குடிக்க நீர் சரியாக கிடைக்கிறதா? தடையற்ற மின்சாரம் கிடைக்கிறதா? பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கிறதா? படித்தால் வேலை கிடைக்கிறதா? ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது எல்லாருமே வீதியில் நின்று போராடுகிறார். வீதியில் நிற்பவன் கொலைகாரனோ, திருடனோ, கொள்ளைக்காரனோ அல்ல. அறிவை கற்பிக்கிற ஆசிரியர், உயிரை காக்கிற மருத்துவர், போக்குவரத்து தொழிலாளர், உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமகன், துப்புரவு பணியாளர், செவிலியர்கள், மீனவர்கள் எல்லாரும் வீதியில் நிற்கிறோம், போராடும். இந்த பிரச்சனைகளை எப்படி பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகளை தந்தவர்கள் திரும்ப ஆட்சி வர முடியுது. எப்படி? எல்லாருமே போராடும் போது கோபப்படுறாங்க, ஆட்சிக்கு எதிராக கத்துறாங்க, முழக்கமிடுறாங்க. ஆனா திருப்பி அதே கட்சி ஆட்சிக்கு வருது. அது எப்படி?
எந்த இடத்தில் சிக்கலுக்கு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை நமக்கிட்ட இருக்கு. அதுதான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்தார், அநீதியான ஆட்சியை செய்தார், கொடுமையான ஆட்சியை செய்தார், ஆட்சியாளர் மட்டும் பொறுப்பல்ல, அது அவன் குற்றம் மட்டுமல்ல, அவனை அந்த ஆட்சியில் அமர செய்த மக்கள் தான் குற்றவாளிகள், அவர்களும் பொறுப்பு. அப்ப இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். ஏன்னா பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திரும்ப திரும்ப வாக்கை செலுத்தி நாம் வெல்ல வைப்பதுதான் பெரிய குற்றம், சமூக குற்றம், தேச துரோக குற்றம். அது வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதிக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்களும் அறிவார்ந்த எனது பெற்றோர்களும் என் தம்பி தம்பிகளும் சிந்தித்து பாருங்கள். இந்த தேர்தலை சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி, இதை எல்லாவற்றையும் இந்த மயக்கங்களிலிருந்து வெளியே வந்து ஆய்ந்து அறிந்து தெளிந்து எது சரியானது, என் அன்பு சொந்தங்களிடத்தில் சொல்லுவேன், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். எது சரியானது, எது ஒன்றிலும் நீங்கள் நல்லதைத்தான் தேர்வு செய்தீர்கள், சரியானதைத்தான் தேர்வு செய்தீர்கள். உங்கள் மகனுக்கு பெண் பார்க்க போனால் நல்ல பெண், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, உடை எடுக்க போனால் நல்ல உடை, நகை வாங்க போனால் நல்ல நகை, உணவு உண்ண போனால் நல்ல உணவு, எல்லாவற்றையும் நல்லது. அலைபேசியா செல்போனா நல்லது, புதுசு, எல்லாவற்றிலும் புதிது ஒன்றை, சிறந்த ஒன்றை, நல்ல ஒன்றை தேடி 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 தேர்வு செய்கிற என் மக்கள் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இந்த நாட்டையே ஒப்படைக்கிறோம். இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தையே அவரிடம் ஒப்படைக்கிறோம். அது எப்படிப்பட்ட தலைவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை என் அன்பு சொந்தங்கள் ஆய்ந்து அறிந்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும். இந்த தேர்தலில் இவர்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று பேசுவதை தயவு செய்து நீங்களே வழியாக மாறுங்கள். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு வழியாக நாங்களே பாதையை தேடாமல் நாங்களே புதிய பாதையை உருவாக்கி பயணித்து வருகிறோம். 15 ஆண்டுகளாக, அது 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலில் தேர்தல் களத்தில். ஏனென்றால் நமக்கு இருக்கிற வீழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமை இழந்த மக்களுக்கு இருக்கிற கடைசி விடுதலை அரசியல் விடுதலை தான், வேறு வழி இல்லை. அதனால்தான் இந்த தேர்தல் களத்திலே உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து நிற்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ந்து நிற்கிறோம். முதல் தேர்தலில் 2016 4 லட்சம் வாக்கு, 1.1 தான். அப்படி 1.1 4 லட்சம் கட்சி வாக்கை வாங்கின ஒரு கட்சி உயிரோடு இருந்ததே இல்லை. உலக வரலாற்றில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லை. 1.1 வாக்கு வைத்த கட்சி வளர்ந்தது. சிறையில் அழிந்திருக்கும், கட்சி கலைஞ்சிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கூட்டணி வச்சு கலைஞ்சு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் மறுபடியும் தவிர்த்து 2019 இந்திய நாட்டை யாராவது இந்த போட்டியில் பங்கு பெற்றோம். 18 லட்சம் வாக்கு, 4 லட்சம் எங்க இருக்கு, 18 லட்சம் வாக்கு எங்கே இருக்கு? திருப்பி 21 போட்டிட்டோம். எல்லாம் புதியவர்கள், வாக்குக்கு காசு இல்லை, சாதி சொல்லவில்லை, மதம் சொல்லவில்லை, சாராயம் கொடுக்கவில்லை, சாப்பாடு கொடுக்கவில்லை, எதுவும் இல்லை. பெரிய பெரிய அமைச்சர்கள் மரணம், மந்திரி மரணம் கிடையாது. சாதாரண பிள்ளைகள் 30 லட்சம் வாக்கை இந்த எளிய பிள்ளைகளுக்கு தந்து என் மக்கள் திமுக அதிமுக அடுத்து 3வது பெரிய கட்சியாக வளர்த்தார். திருப்பி 24 நின்றோம். புதிதாக ஒரு சின்னத்தை தந்தார்கள். எங்கள் சின்னம் என்னவென்றே என் மக்களுக்கு தெரியாத போது மைண்ட் சின்னத்தை கொடுத்தார்கள். கொண்டு போய் கத்தி சார் 3வது 4வது வெற்றியிலே எங்கள் சின்னம் இருந்தது. அதிலே தேடி இந்த எளிய பிள்ளைகளுக்கு 36 லட்சம் வாக்குகளை செலுத்தி தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக 8.5 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை உயர்த்தியது என் மக்கள் தான். இப்போது என் சின்னத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பெட்டியிலேயே எங்களுடைய விவசாய சின்னம் இருக்கு. முதல் பெட்டியிலே வைக்கக்கூடிய நிலைமையை தந்தது என் சொந்தங்கள் தான், என் பெற்றோர்கள் தான்.